காஞ்சிபுரம் மாவட்டம் வையாவூர் பகுதியில் 2 பேர் உயிரிழந்ததோடு 20க்கும் மேற்பட்டோருக்கு வாந்தி மற்றும் வயிற்றுப்போக்கு ஏற்பட்டதை அடுத்து குடிநீர் தொட்டி உள்ளிட்ட பகுதிகளில் சுகாதாரத்துறையினர் ஆய்வு செய்து வருகின்றனர். இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் துரை வெங்கடேஸ்வரன். வணக்கம் துரை. பாதிக்கப்பட்டவர்களின் நிலை தற்பொழுது எப்படி இருக்கிறது? இந்த பாதிப்பிற்கான காரணம் கண்டறியப்பட்டிருக்கிறதா? விரிவான விவரம். வணக்கம் கௌதமி. இந்த காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் தாலுகாவிற்கு உட்பட்ட இந்த வையாவூர் ஊராட்சியானது அமைந்திருக்கிறது. இந்த ஊராட்சியில சுமார் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இந்த வையாவூர் காலனி பகுதியிலே வசித்து வருகின்றனர். இந்த நிலையிலே இவர்களுக்கு பலருக்கும் கடந்த 11ஆம் தேதி, அதாவது கடந்த 3 நாட்களாக பலருக்கும் வயிற்றுப்போக்கு மற்றும் வாந்தியானது ஏற்பட்டு காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனை மற்றும் தனியார் மருத்துவமனைகளிலே சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். இந்த நிலையிலே இந்த காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த கடந்த 3 நாட்களுக்கு முன்பு சிகிச்சை பெற்று வந்த அசுவினி என்கிற 80 வயது மூதாட்டியும், அதே போன்று அவர் உடல்நலமானது திடாத்திரமாக எந்தவித உடல்நல குறைவும் ஏற்படாமல் காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டு வீட்டிற்கு அழைத்து வரப்பட்ட நிலையிலே அவர் உடல்நல குன்றி அந்த உயிரிழந்திருக்கிறார். அதே போன்று நேற்று சரோஜம்மாள் என்பவரும் 70 வயதுடையவர், அவரும் நேற்றைய தினமானது இறந்திருக்கிறார். இந்த நிலையிலே 20க்கும் மேற்பட்டோர், அதாவது காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனையிலே தற்போது 7 பேர் வாந்தி மற்றும் வயிற்றுப்போக்கின் காரணமாக 7 பேர் காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போன்று தனியார் மருத்துவமனைகள், அதாவது சவிதா போன்ற பல்வேறு மருத்துவமனைகளிலும் தற்போது அனுமதிக்கப்பட்டு தொடர் சிகிச்சையிலே இருந்து வருகின்றனர். இந்த நிலையிலே அடுத்தடுத்து பலருக்கும் நள்ளிரவு கூட 2 பேருக்கு அந்த வயிற்றுப்போக்கானது ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அடுத்தடுத்து பலருக்கும் அந்த கிராமத்து பகுதியிலே வயிற்றுப்போக்கும் மற்றும் வாந்தி ஏற்பட்டதன் காரணமாக பலரும் அந்த பொதுமக்கள் பீதி அடைந்திருக்கின்றனர். தொடர்ந்து அந்த பகுதியிலே அந்த கிராமத்திலே பெரும் பரபரப்பும் ஏற்பட்டிருக்கின்றது. இந்த நிலையிலே சுகாதாரத்துறையினர் தற்போது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த குடிநீர் தொட்டிகளிலிருந்து நீரில் உள்ள நீரை தற்போது ஆய்வு செய்து மேலும் அந்த குடிநீர் தொட்டிகளில் இருந்த குடிநீரை தற்போது ஊராட்சி நிர்வாகமானது தற்போது குடிநீரானது வெளியேற்றப்பட்டு வருகிறது. தொடர்ந்து பல்வேறு சுகாதாரத்துறையினர் பல்வேறு பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். விரிவான விவரங்களுக்கு நன்றி துரை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.